ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் லைவ் போட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்க்காதீங்க, பேசாதீங்க. அதாவது நமக்கே தெரியாமல் நாம் ரகசியங்களை எடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோனில் வந்து லைவ் போட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஃபோன் வரும், பேசுவீங்க, அந்த நம்பரை அப்படியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. உடனே ஏதாவது ஓடிபி வரும், மெசேஜ் வரும். தயவுசெய்து லைவ் போட்டுட்டு மாத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஒரு ஃபோன் கால் வந்தாவோ இல்லை லைவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம். லைவ் அப்படியே ஆஃப் பண்ணாமே ஒரு செகண்ட் இதை பண்ணிடலாம், இந்த ஓடிபி சொல்லிடலாம், இந்த நம்பர் நம்ம எடுத்து அட்டன் பண்ணி பேசிடலாம் அப்படின்ற ஒரு தப்பு மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. நமக்கே தெரியாமல் நம்ம ஃபோனில் இருக்கிற ரகசியங்களை எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட இதை ஒரு சின்ன ஒரு வீடியோ மூலமாக உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதனால் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் என் சேனலை பார்க்குற, என்னை பிடிச்சி என் சேனலை பார்க்குற நல் உள்ளங்களுக்கு நான் இதை ஒரு சின்ன ஒரு இதுவாக சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். தயவுசெய்து லைவ் போட்டுட்டு யாருமே ஃபோனில் கேலரி நோண்டுறது, ஃபோட்டோஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறது, ஓடிபி என்ன வந்தால் லைவ் கட் பண்ணாமல் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி தயவுசெய்து எந்த தப்புமே நீங்கள் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அது மூலிமா இப்போ பாருங்கள், ஃபோன் யாருக்காவது பண்ண போனாலும் மெசேஜ் ஒன்று ஆல்ரெடி கவர்மெண்ட் விட்ருக்காங்க. எந்த ஒரு அனாவசியமான ஒரு காலோ ஓடிபியோ வந்தால் உடனே நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க, அதை எடுத்து பேசாதீங்க. மெசேஜில் கூட இது இப்படின்ட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இதுக்கோசரம் மெசேஜ் சைபர் கிரைம் அப்படின்னு ஒரு குரூப் இப்போது வந்திருக்காங்க. இது சொல்லக்கூடாதா தெரியல. அந்த மாதிரி ஒரு குரூப்புங்கெல்லாம் நம்மளை எப்படியாவது இது பண்ணுறதுக்கு பார்த்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இப்போது வந்துட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையில் நாம் இருக்கணும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க எங்கேயோ ஒரு கடையில் ஃபோன் பேசியிருந்ததை கரெக்டாக அந்த நம்பரோட அந்த அட்ரஸோட எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்களாம் அவங்களுக்கு. நான் என்னோடய கடையில் பர்சனலாக நான் பேசியிருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியுன்றது அவங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த கடைக்கிட்ட நான் வந்திருக்கேன், உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், இங்கே நாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் அது எப்படி அவங்க பேசுனதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு தெரியல. தெரிஞ்சுக்கின்னு அவங்க வேறு ஒரு ராங் நம்பர்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க போல். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா அது ஃபேக் காலு அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம். இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு, அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து எந்த ஒரு ஃபேக் காலோ ஃபேக் மெசேஜோ அந்த மாதிரி எதுவும் வந்தாக்கா அது தயவுசெய்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, டிலீட் பண்ணிவிடுங்க. நிறைய சமயம் பேங்க்லேருந்து கூட ஓடிபி மாதிரி ஏதாவது மெசேஜ் வரும். அதை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு பேங்க்லேயே நமக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. முதல்ல ஃபுல்லாக பார்க்கணும், யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் டக்குன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபேக்காக கூட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் ஃபோன் கையில் இருக்குது அப்படின்றதுனால
எல்லாமே தைரியமாக பண்ணிட முடியாது. ஃபோன்னால் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வருது நிறைய பேருக்கு. நமக்கே தெரியாமல் நம்ம ரகசியங்களை எடுத்து அவங்க அதை தவறாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ணி நம்மளை நிறைய வந்து சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.